ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 13வது வாரத்துக்கான கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2,50,560 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 25.04% இருந்துகிட்ருக்காரு கானா வினோத் அவர்கள். ஸோ இந்த வாரத்தோட தொடக்கத்துலேயும் இதே 25% தான் வந்து ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் 28% வரைக்கும் போனாப்புல செம்மையான ஹைக் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியாக முடியும் போது 25% வந்து முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது என்னன்றதை பார்ப்போம். 2வது இடத்துல திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,94,196 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.41% இருந்துகிட்ருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு தெறிக்க விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான வாக்குகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வாக்குகளை வந்து கிட்டத்தட்ட கடக்கிற மாதிரி வந்து ஆகிப்போச்சு. ஸோ பார்ப்போம் இனி வரும் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. 3வது இடத்துல விஜய் பார்வதி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 97,013 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 9.7% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய விஜய் பார்வதி அவர்கள். ஸோ நேற்றுக்கு பண்ண இவங்களுடைய செயலெல்லாம் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாது, ஓகேங்களா. அதுவும் சாண்ட்ராவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு காலில் எட்டி உதச்சி அதுக்கப்புறம் அவங்க கீழே விழுந்ததுக்கப்புறமும் கொஞ்சம் கூட ஓகே இது ஒரு தப்பு தான் அப்படின்னு சொல்லி உணராத ஒரு ஆளாக வந்து இருந்தாங்க. ஸோ அதனால் இவங்களை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 4வது இடத்துல வந்து சபரிநாதன் வந்து இருக்காங்க. 92,532 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.25% இருந்துகிட்ருக்காங்க சபரிநாதன் அவர்கள். செம்மையான வாக்குகள் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக நேற்றுக்கு நைட்டுக்கு அப்புறம் சபரிக்கு வந்து தனி ஃபேன் பேஸே வந்து உருவாயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். லிட்ரலாக நான் கூட வந்து பார்த்திங்கன்னா சபரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து சொல்கிறேன். 5வது இடத்துல வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 91,293 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.13% இருந்துகிட்ருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களும் ஒரு ட்ரிகர் கேம் தான் வந்து விளையாடினாங்க. கமருதீன் ட்ரிகர் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக இவங்க போயிட்டு காமருதி நீங்கள் பாத்ரூமாக காமம் தான் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் லிட்டரலாக தப்புங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் என்ன வேணால் சொல்லுங்கள், அது எவ்வளோ தூரம் நீங்கள் தொலைவாக வச்சு பார்த்தாலும் அது தப்பு தான், சரிங்களா. அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். 6வது இடத்துல கமருதீன் 87,381 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.73% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரக்குடு பாய், ரவுடி பையன் அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு கேவலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்து பண்ணிகிட்ருக்காப்புல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்னத்தை சொல்கிறது, கேரக்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இஷ்டம் போல் கோவப்படுறது, இஷ்டம் போல் பேசுகிறது, யாருக்கும் மரியாதை இல்லை, யாருக்கும் வந்து பயமும் இல்லை. 7வது இடத்துல அரோரா அவர்கள் 81,703 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.17% இருந்துகிட்ருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ ஆக்சுவலாக இவங்களுக்கு இந்த கீட்டிங் எதுவுமே வந்து தேவையில்லை. பாருங்கள், 4வது இடத்துல வந்து இருந்தாங்க, 5வது இடத்துல வந்து இருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 9வது இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா அவர்கள் வந்து எந்த விதத்துலேயும் சேஃபர் ஜோனில் தான் வந்து இருக்காங்க, அவ்வளோதான். 8வது இடத்துல சேஃபர் ஜோன் மீன்ஸ் அவங்க வந்து ஆல்ரெடி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து வெற்றி பெற்றதுனால இந்த வாரமும் நெக்ஸ்ட் வீக் 2 வாரத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் வந்து வெளியே போயிடுவாங்க. அண்ட் எவிக்ஷனும் ஆக மாட்டாங்க. 8வது இடத்துலேருந்து விக்ரம் அவர்கள் இருந்திருக்காங்க. 67,961 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.79% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறது, சூப்பரான ஒரு ஆள் தான். அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது, நல்ல மனுஷன் தான். நைட்டு வேறு மாதிரி சம்பவம் பண்ணிட்டாப்புல. 9வது இடத்துல சுபிக்ஷா அவர்கள் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 37,806 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.78% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள்.
ஸோ சுபிக்ஷாவை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வாரத்தில் அவங்க தான் எவிக்ட் ஆகி வெளியே போக போகிறாங்க. ஓகே மக்களே, இப்போது அந்த சாண்ட்ரா பிரச்சனையை பற்றி நம்ம வந்து பேசுவோமா? அதே போல் கமருதீன் பிரச்சனையை வந்து பேசுவோமா? என்னென்னா, இந்த பார்வதிக்கு வந்து ஒரு தடவை நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தப்பு தாங்க, ஆமாங்க நான் பண்ணது தப்பு தாங்க அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறதுல அப்படி என்ன தான் கௌரவ பிரச்சனையோ கருமோ தெரில மக்களே. லிட்ரலாக நான் சொல்கிறேன், அப்படி என்ன தான் கௌரவ பிரச்சனையும் எனக்கு வந்து தெரியல. அந்த அளவுக்கு கேவலமாக வந்து பார்த்திங்கன்னா யாருமே நடந்துக்கவே முடியாது. அந்த 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 சாரி கேட்குறதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறதுக்கு அவ்வளோ வந்து கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் பார்வதி. அதுக்கடுத்தான் கமருதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதியை விட கேவலமான ஒரு ஆள். ஏன்னா அவனுக்கு சொந்த புத்தி இல்லை, சுய அறிவும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யார் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு யார் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சுக்கிட்டு இஷ்டம் போல் வந்து பேசுகிறது, இஷ்டம் போல் ட்ரிகர் பண்ணுறது, வார்த்தைகளை விடுறது அப்படின்னு சொல்லி சில வேலைகளை பார்க்கக்கூடிய ஆள் தான் கமருதீன். ஏன்னா நேத்திக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட்ரா வந்து இருக்காங்களே, அவங்கள ஸ்கேம்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்கிறது, ஃப்ராடுன்னு சொல்கிறது, இவனெல்லாம் யார் இவனுங்க ஃபஸ்ட்டு? யார் மற்றவங்கள பார்த்து வந்து ஸ்கேம்ட்ரான்றது, அதுக்கப்புறம் ஃப்ராடுங்கிறது, கேவலமானவன்றது, நீ எல்லாம் பொம்பளையான்றது, என்னது இதெல்லாம் அதுவும் என்ன காமம் பண்ணாமலே புள்ள பெற்றுட்டியான்றது, உங்களுக்கெல்லாம் காமமே இல்லையான்னு சொல்லி 2 பொம்பளை புள்ளியை பெற்றெடுத்த 40 வயசு கிட்ட ஆகக்கூடிய சாண்ட்ரா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. ரொம்ப அநியாயம், ரொம்ப கீழ்த்தரம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுலேயும் காலை வச்சு எட்டி உதச்சி கீழே தள்ளுறாங்க பாருங்கள் சாமி, அதெல்லாம் வந்து சத்தியமாக லிட்டரலாக ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்படி நினைப்பீங்க. ஓகேங்களா? இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா சாண்ட்ரா பண்ணதும் தப்பு தாங்க. இப்போ எப்படி சாண்ட்ராவை வந்து இப்படியெல்லாம் பேசுகிறதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோமோ அதே வார்த்தைகள் தான் வந்து கமருதீன் மேலேயும் பார்வதி மேலேயும் வைக்கப்பட்டது. ஓகேங்களா? அவர் தான் கிளியராக சொல்கிறார், நான் லவ் பண்ணுற பொண்ணை கிஸ் பண்ணால் என்ன இப்போ அவசியம், என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இவர் காமருதின்னு சொல்லியிருந்தா கூட அதோடு நிறுத்தியிருந்தால் கூட பரவாயில்ல. ஆமாம் நீங்கள் பாத்ரூமாக காமம் தான் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கீங்க, அதை மட்டும் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் காமருதீன் தான், எல்லாருக்கிட்டையும் நீங்கள் காமருதீனாக தான் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் வந்து லிட்ரலாக வந்து என்ன சொல்கிறது, பர்சனலுக்குள்ளே போய் ரொம்ப மோசம் பண்ணுறதுங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது சாண்ட்ரா அவர்கள் வந்து அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம், லிட்ரலாக அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்திருக்காங்க, ஓகே ஃப்ராடுன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஸ்கேம்ட்ரான்னு சொல்கிறாங்க, இது எல்லாமே மக்கள் வந்து அவங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா கமருதீன் மேலே இருந்த வெறுப்பில் வந்து கண்டிப்பாக சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து ஆதரவு அப்படிங்கிறது வந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ சாண்ட்ரா அதுக்காக எடுத்த ஆயுதம்னு ஒன்று இருக்குல்ல, இது நான் எதிர்க்க போகிறேன், நான் சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த ஆயுதம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரொம்ப மோசங்க. ஃப்ராடு ஸ்கேம்ட்ரான்னு சொன்னது பெரிய தப்பு அப்படின்னா அதை விட பெரிய தப்பு நீங்கள் காமம் பண்ணிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே சுற்றிட்டுருக்கீங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது லிட்ரலாக தப்பு தான். சரிங்களா? இப்போ நம்மளே என்ன சொல்கிறது, உங்களை பார்த்து எவனாவது அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து லவ் பண்ணுற, நீங்கள் வந்து என்னடா காமம் பண்ணி சுற்றிட்டுருக்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அவங்க அதை தான் பண்ணிட்டு சுற்றுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், வீட்டுக்குள்ளே இருக்க ஆட்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு தெரியும், உள்ள பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பிக் பாஸுக்கு தெரியும், பிக் பாஸ் டீமுக்கெல்லாம் தெரியும். நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க அதை பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணும். நீ ஒரு ஃப்ராடு, நீ ஒரு கேவலமானவன், நீ இப்படி தான் வந்து பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அந்த கேமை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். நீ தாண்டா ஸ்கேம் பண்ணிகிட்ருக்க, ஒரு பக்கம் அரோரா பக்கம் ஓடிட்டுருக்க, ஒரு பக்கம் பார்வதி பக்கம் ஓடிட்டுருக்க, உனக்கு தேவைன்னாக்கா பார்வதியை அடித்து என்ன பஸ்ஸுக்கு கீழே வந்து போட்டு விட்டுற, அதே போல் தான் அரோராவையும் வந்து பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி வந்து இவங்க எப்படி பேசினுக்கணும் அப்படின்னா அது கேம் வைஸாக கொண்டு போய் கேமை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி, கமருதீன் எப்படிப்பட்ட ஆள், எப்படி வந்து அவன் வந்து இந்த பொண்ணுங்களை வச்சு விளையாடிட்டுருக்கான் அப்படி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல, நீ தானே ஸ்கேம் பண்ணிகிட்ருக்க, ஸ்கேம்ருதீன் அப்படின்னு கூட தான் வந்து சொல்லியிருந்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீ காமம் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டுருக்க அப்படின்றதெல்லாம் லிட்ரலாக எனக்கு வந்து பிடிக்கலப்பா. நான் வந்து யாருக்கும் இங்கே சப்போர்ட் பண்ணலை. நான் இதுக்கு போய் பாருங்கள், நான் ஒரு 3-4 வீடியோ நேற்று நைட் நடந்த விஷயத்தை பற்றி பொலன்னு பொழந்திருக்கேன், பார்வதியும் கமருதீனும். ஓகேவா? ஆனாலும் வந்து இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. இதெல்லாம் இன்னும் அவங்க பர்சனல்குள்ளே போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது, பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பாப்பா. அப்போ அவன் எங்கே கையை வச்சு தடவனான்னு போய் பேசுவீங்களா? என்னது இதெல்லாம்? எத்தனை தடவை அவங்க இது பண்ணாங்கன்னு பேசுவீங்களா? அதெல்லாம் அதுதான் அடுத்த கட்டமாக அதுதான் போகும்.
நீ பார்த்தியா நாங்கள் பண்ணதானா? ஆமாம் நான் பார்த்தேன் அப்படின்னா, அப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுதான் நடக்கும். அதெல்லாம் மற்றவங்க பர்சனலுக்குள்ளே அது போகக்கூடாதுங்க. வெரி சிம்பிள். சபரிக்கெல்லாம் அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் டைம் இதுக்கே போயிடுச்சு. சபரிநாதனுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு வேறு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிடிஎஃப் வின் பண்ண வேண்டிய ஒரு ஆள் சபரிநாதன். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு சாண்ட்ராவை காப்பாற்றணுன்றதுக்காக இறங்கி ஓடி வந்தான் பார். அதுதாங்க மனசாட்சி. அதுதாங்க வினோத்தும் அதுதாங்க பண்ணார். அதுதாங்க வேறு மாதிரி. ஓகே மக்கள், இதை பற்றினோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி எவிக்டாகி வெளியே போக போகிறது வந்து சுபிக்ஷா மக்களே. சுபிக்ஷா ஓகேங்களா. விக்ரம் அவர்கள் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒரே ஒரு சிங்கிள் எவிக்ஷன் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு. இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.